ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்திரு தோப்பாசாமி ஐயா அவருடைய திருவடியை வணங்கி இன்றைக்கு இந்த அருள்ஜோதி டிவி நிறுவனத்தார்கள் வந்து தோப்பாசாமி ஐயாவினுடைய புகழையும் வள்ளல் பெருமானுக்கும் தோப்பாசாமி ஐயா அவர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பையும் பற்றிய ஒரு நல்ல நிகழ்வை இங்கே வந்து அவர்கள் படமாக்கி அதை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த பெரும் முயற்சியானது வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் தோப்பாசாமிகளும் அருள்பாலி தள்ள வேண்டுமாக மனம் மொழி மெய்களாலே பிரார்த்திக்கின்றோம். தோப்பாசாமி ஐயா அவர்கள் ஏற்கனவே திருவெற்றியூரிலே மாட வீதியிலே இருந்து கொண்டிருந்தார்கள். வள்ளல் பெருமான் அவர்கள் சென்னையிலே 35 வயது வரை வாழ்ந்திருந்த காலங்களில் எழுகநறு திரவிலிருந்து அந்த திருவெற்றியூர் தலத்திற்கு அன்றாடம் 15 கிலோமீட்டர் நடந்து சென்று திருவெற்றியூர் வடிவிடை அம்மையையும் தியாகராஜ பெருமானையும் வழிபட்டு வருவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த நல்ல நிகழ்விலே தோப்பாசாமி ஐயா அவர்கள் அங்கே வந்து நிர்வாண துறவியாக அந்த மாட வீதியிலே ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு அங்கே வருவோர் போவர்களை பற்றிய ஒரு செய்திகளை அவருடைய குணத்தை பார்த்து, மனிதராக இருந்தாலும் கூட அவருடைய குணம் நாய் குணம் போன்றது, நரிக்குணம் போன்றது, புலிக்குணம் போன்றது என்பதை தன் அருள் ஞானத்தினாலே கணித்து அவர்களை போவோர் வருபவர்களெல்லாம் அதோ பார் மாடு போகிறது, அதோ ஒரு நரி போகிறது, அதோ வந்து ஒரு கழுதை போகிறது என்றெல்லாம் குணத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அருள்ஞானம் பெற்று திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு நாள் வள்ளல் பெருமான் அந்த சன்னிதானத்திலே அங்கே போவதற்கு அந்த சன்னதி தெரு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திண்ணையிலே இருந்த மகான் தோப்பாசாமி அவர்கள் அவரை பார்த்த உடனே அதோ ஒரு உத்தமமான மனிதன் போகிறார் என்று ஒரு உயர்ந்த வார்த்தையை சொல்லி, அத்துடன் இல்லாமல் தான் நிர்வாணமாக இருந்த அந்த கோலத்தை மறைக்கும் பொறுத்து கையது கொண்டு மெய்யது போர்த்தி கொஞ்சம் ஒதுங்கி ஒரு தூண் மறைவிலே நின்று கொண்டார்கள். அந்த நேரத்திலே பெருமான் வந்து அருகிலே சென்று அவரிடத்திலே சில செய்திகளை சொல்லுகிறார்கள். அதை செவிமடித்து உள்வாங்கி கொண்ட சுவாமிகள் அன்று இரவு அந்த இடத்தை விட்டு வெளியேறி வந்து விடுகிறார்கள். அதன் பிறகு இந்த வேலூர் மாநகரத்துக்கு வந்து இந்த இடத்துல சைதாப்பேட்டை என்ற இந்த இடத்துல இங்கே இருந்த ஒரு இல்லத்திலே சாமிகள் வருகிறார்கள். அங்கிருந்து அவருடைய ஞான வாழ்க்கை இங்கிருந்து துவங்குகிறது. அங்கிருந்து வள்ளல் பெருமானால் அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானி தோப்பாசாமி அவர்கள் இங்கே வரக்கூடிய அன்பர்கள் அவருடைய மகத்துவங்களை எல்லாம் நன்கு உணர்ந்த இந்த சைதாப்பேட்டை மக்கள் அவரை வரவேற்று இல்லத்தை கொடுத்து மிக உதவியாக இருந்தார்கள். அருள் நிமித்தமாக வள்ளல் பெருமானுடைய ஒரு உணர்வுகளை கொண்டு உள்தாங்கிய அந்த சாமி அவர்கள் இந்த தோடுடைய செவியன் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை நன்றாக பாடக்கூடிய மக்கள் வந்தபோது அவரிடத்திலே சொல்லி, இந்த பாடல்களை நீங்கள் பாடுங்கள் என்று கேட்டுக்கொள்வார். உடனே அன்பர்களும் அந்த பதிகத்தை அழகாக அன்பாக அற்புதமாக பாடுவார்கள். அதை பார்த்து கேட்டு ரசித்து அப்படியே மெய்மறந்த நிலையிலே சாமிகள் தன்னை மறந்த அந்த நிலையிலே லயித்து போயிருப்பார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. இது நாலாவட்டத்தில் அந்த பாட்டினுடைய ஈர்ப்பு தன்மையினாலே அந்த சுவாமிகள் யார் வந்தாலும் இந்த தோப்பாடு என்று முழு தோடுடைய செவியன் என்ற ஒரு பொருளை சொல்லாமல் நீ தோப்பாடு என்று சொன்னதினாலே அவருடைய பெயரும் தோப்பாடு என்று சொன்ன அந்த பெயர் தோப்பாசாமி என்று ஆகிவிட்டது. ஆக இயற்பெயர் அவர் வாழ்க்கை வரலாறு மிக அபூர்வமான சங்கதி.
அந்த சுவாமியினுடைய ஒரு திருப்பெயரும் வள்ளல் பெருமான் பெயரே போன்ற ராமலிங்க சாமிகள் என்று வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த சன்னிதானத்திலிருந்து இன்றைக்கு அவருடைய வரலாறை தொடங்கி இந்த அருள்ஜோதி டிவியை இங்கே ஒரு துவக்க விழா வேலூரில் செய்கிறோம். அதன் பிறகு அந்த சுவாமிகள் இங்கே பல அற்புதங்களை நிகழ்த்தியிருப்பதாக எல்லோரும் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நானும் இந்த சைதாப்பேட்டை பகுதியில் ஒரு 5-6 வருடம் குடியிருந்தேன். அப்பொழுது இருந்த மகா நாராயணசாமி ஐயா அவரிடத்தில் மிகவும் தொடர்பு கொண்டிருந்தோம். தோப்பாசாமி அவர்களுக்கு இங்கே இந்த படங்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து இந்த ஊர்வலங்கள் எல்லாம் நடத்தி ஒரு தேர் ஒன்றும் செய்து கொடுத்து மிக அழகாக அந்த சுவாமிகளுக்கு வருடம் குரு பூஜை கொண்டாடி கொண்டு ஒரு 10 வருட காலம் இங்கே நாம் சேவை செய்திருக்கிறோம். அந்த நேரத்தில் இங்கே பெரிய புராணங்கள் கூட நான் படித்தது உண்டு. தோப்பாசாமி அவர்களுக்கும் வள்ளலாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அந்த நாளில் ஏற்பட்டு இருந்ததை உறுதி செய்யும் பொருட்டு இந்த இடத்திலிருந்து தோப்பாசாமியின் வரலாற்றை தொடங்கி அதன் மூலியமாக வள்ளல் பெருமானுடைய அந்த ஆழ்ந்த ஆன்மீக வரலாற்றை சென்னையிலே வாழ்ந்தவரை வள்ளலாருடைய ஒரு நிலைப்பாடு எப்படி இருந்தது, சென்னையை விட்டு வடலூர் பதிக்கு வந்த அந்த 15 ஆண்டு காலம் வள்ளல் பெருமானுடைய வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் தொகுத்து கூறி அருள்ஜோதி டிவியிலே பரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இந்த வேலூரில் நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியை மகான் தோப்பாசாமி திருமடத்திலே இருந்து துவக்குவது மிக சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலே இதை தேர்வு செய்தோம். ஏனென்றால் வள்ளல் பெருமானுக்கும் தோப்பாசாமிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்து அவராலே அனுப்பப்பட்டவர் தோப்பாசாமி அவர்கள். அந்த காலத்திலே சொல்லுவார்கள், மண்டி வீதியிலேயே வணிகர்கள் வந்து குடத்திலே எண்ணெயை வைத்து கொண்டிருப்பார்கள். சாமி போகிற போக்கிலே ஒரு காலிலே தட்டி விட்டு போனால் எண்ணெயெல்லாம் போச்சு போச்சு என்று அவர் சொன்ன உடனே எங்கடா போச்சு, அது இருக்கு எடுத்துப்பார் என்று சொன்னால் அந்த குடத்தை நிமிர்த்திய உடனே அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் என்ற அற்புதங்களை சொல்லுவார்கள். அதே போல் போகிற போக்கிலே ஏதாவது ஒரு பலகார கடையிலே ஒரு பிடி எடுத்து வாயிலே போட்டுக்கொண்டு போனால் அன்றைக்கு அந்த கடைக்காரர்களுக்கு அபாரமாக வியாபாரம் நடக்கும் என்றெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இதே போல தெரிந்த சங்கதிகள், தெரியாத அற்புதங்கள், வியாதிகளை போக்குதல், பிணிகளை நீக்கி மருத்துவம் செய்தல், அவர் சொன்ன உடனே பலிதமான செய்திகள் பல உண்டு. இந்த சைதாப்பேட்டை மக்கள் அவர்களுக்கு அன்பளிப்பாக அநேக விதமான இடங்களை கொடுத்து ஆதரவு செய்தார்கள். சாமிகளும் அதை தன்னுடைய சொந்த உபயோகத்தை எடுத்துக்கொள்ளாமல் பொதுமக்களுடைய எல்லா விதமான அந்த சேவைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இங்கே நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்த ஒரு புனித ஸ்தலம் இந்த சைதாப்பேட்டை. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தோப்பாசாமிகளை தெய்வமாக மதித்து போற்றி வந்தார்கள். அந்த அளவிலே தோப்பாசாமி அவர்கள் ஜீவசமாதி ஆன இந்த இடம் மிக புனிதமானது. இங்கே வைக்கப்பட்ட கோரிக்கைகள் யாவுமே நிச்சயமாக நிறைவேறுகிறது. நான் இந்த பிஎம் செடித்துறையில் குடியிருக்கும் போது எங்களுக்கு ஏற்பட்ட இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து கொண்டு சாமியினிடத்திலே ஒரு முறையிட்டு விட்டு சென்றால் அது மறுநாளே எனக்கு அது நிவர்த்தியாக இருக்கிறது. இப்படி அற்புதங்களெல்லாம் நடந்த இந்த மிக சன்னிதானத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்று துவக்குவதிலே சந்தோஷப்படுகிறோம். அதை நிறைவு செய்யும்படியாக மகான் தோப்பாசாமியுடைய திருவடிகளை பணிந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த துவக்க விழாவினை இங்கிருந்து துவங்குகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான்றனையே ஏற்று என்று சொன்ன வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த யோகானந்த சாமியினுடைய இந்த அருள் திருநெறி மன்றத்திலே உட்கார்ந்து இன்றைக்கு இந்த அருள்ஜோதி டிவியினுடைய ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கிருந்து 2வது ஒலிபரப்பாக இங்கிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். அதற்கு அருள்ஜோதி அந்த அந்த தொலைக்காட்சி நிலையத்தார்கள் மென்மேலும் வளரவும் எல்லாவல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஜீவசமாதியுற்ற யோகானந்த சாமி அவர்களும் அருளாசி வழங்க வேண்டுமாக கேட்டுக்கொண்டு அவருடைய வரலாற்றை பற்றிய சுருக்கத்தை ஐயா சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் அதை நல்ல எளிமையாகவும் விரிவாகவும் போதுமான அளவு எடுத்துரைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
தானாகி தானல்லதொன்றுமில்லாத் தன்மயனாய் தானாகி தானல்லதொன்றுமில்லாத் தன்மயனாய் எவ்வவைக்கும் தலைவனாகி வானாகி வழியனலாய் நீருமாகி மலர்தலைய உலகாகி மற்றுமாகி தேனாகி தேனினரும் சுவையதாகி தீஞ்சுவையின் பயனாகி தேடுகின்ற நானாகி என் இறையாய் நின்றோய் நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறே. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையினாலே இந்த இனிய காலை பொழுதிலே வேலூர் சங்கரன்பாளையம் அருட்திரு யோகானந்த சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அறக்கட்டளை மண்டபத்திலே இருந்து பேசுகின்றேன். வேலூர் சங்கரன்பாளையத்திலே அருட்திரு யோகானந்த சுவாமிகள் என்கின்ற ஒரு மகான் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருந்து வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க நெறியிலே வாழ்ந்து வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க நெறிகளையே சிந்தித்து ஆராய்ச்சி செய்து பல்வேறு குறிப்புகளை நூல்களை எழுதி வைத்து சென்றிருக்கின்றார். அவர் ஆரம்ப காலத்திலே ஆங்கிலேயர் ஆட்சியிலே இருந்த சென்னையிலே இருந்த ஒரு பெரிய கம்பெனியிலே சாதாரண ஒரு தொழிலாளியாக எந்திரவியல் தொழிலாளியாக பணிபுரிந்து அவருடைய திறமையை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் அவருக்கு மிக சிறந்த ஒரு ஊக்கத்தையும் ஊதியத்தையும் கொடுத்து அவர்களுடைய நிர்வாகத்திலே பணியில் அமர்த்தி இருந்தார்கள். அதன் பிறகு அவர் வேலூருக்கு வந்து வேலூரிலே படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் முறையான படிப்பு இல்லாதவராக இருந்தாலும் தொழில்நுட்பத்துறையிலே மிகுந்த நுணுக்கமான அனுபவம் நிறைந்தவர் என்பதனால் அந்த காலகட்டத்திலே இருந்த பஸ் முதலாளிகள் எல்லாம் இவரை பயன்படுத்தி மிக எளிய முறையிலே சிக்கனமான முறையிலே அவர்கள் அந்த ஆட்டோமொபைல் துறையிலே எத்தகைய பழுதுகள் இருந்தாலும் மிக எளிய முறையிலே குறைந்த செலவிலே செய்து கொடுத்ததனால் இந்த பகுதியிலே அவர் மிகவும் புகழ்பெற்றவராக வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்து வந்த காலத்திலே அவர் தனக்கென்று ஒரு இடத்தை அமைத்து சங்கரன்பாளையத்திலே வாழ்ந்து வந்தார். அந்த இடத்திலே தான் நாங்கள் இப்பொழுது இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் குடும்பத்தினர் அவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய பொழுது பட்டினத்தடிகள் சொன்னதைப் போல எத்தனை எத்தனை அம்மையோ, எத்தனை எத்தனை அப்பனோ, எத்தனை எத்தனை பெண்டிரோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என்று சொன்னதை கருத்தை அவர் குடும்பத்தார் பெற்றோரிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். எனக்கு இதற்கு முன்னால் தாயாக இல்லாத ஏதாவது ஒரு பெண்மணி இருந்தால் சொல்லுங்கள், நான் திருமணம் செய்து கொள்கிறேன். என்ன பொருள்? எல்லா பெண்களையும் அவர் தாயாக பாவித்து பார்க்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை அவர் பெற்றிருந்தார். ஆகவே பெற்றோர்களும் உற்றவர்களும் வற்புறுத்தியும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன் வாழ்நாளை கழித்து திரு அருட்பா ஆராய்ச்சியிலும் தமிழ் ஆராய்ச்சியிலும் திருக்குறள் ஆராய்ச்சியிலும் தன்னுடைய வாழ்நாளை செலவழித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதுதான் வள்ளுவ பெருந்தகையார் சொல்லுவார்கள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று வள்ளுவர் பெருந்தகையார் சொன்ன குறளுக்கு ஏற்ப இப்பொழுது நடைமுறையிலே
நாம் நினைக்கின்ற செயல்களையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கூட நிறைவேற்றுவது கடினம். ஆனால் அவர் எண்ணிய எண்ணங்கள் இன்று வடலூருக்கு அருகாமையிலே வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற அந்த சித்தி வளாகத்திலே மணிமண்டபமாக உருவெடுத்திருக்கிறது. அவர் நினைத்தார், வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற அந்த சித்தி வளாகத்திலே வள்ளல் பெருமானுக்காக ஒரு மணிமண்டபம் எழுப்பப்பட வேண்டும் என்று நினைத்தார். அவர் எண்ணிய எண்ணம், அவருக்கு என்று இந்த உலகாயத வாரிசுகள் இல்லை என்றாலும் அவருடைய சிந்தனையிலே அவருடைய எண்ணத்திலே ஈடுபாடு கொண்ட நல்ல அன்பர்கள் எல்லாம் அவர் எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும் வகையிலே இன்று அங்கே அழகிய மணிமண்டபம், கல் மண்டபம் உருவாகி இருக்கிறது. எத்தனை ஊழி பெயர்ந்தாலும் எப்படி இப்போது தஞ்சாவூரிலே எழுப்பப்பட்டுள்ள அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் புரைபொருள் ஆராய்ச்சியாளர்களும் கட்டிட வல்லுநர்களும் பேசுகின்றார்களோ அப்படி உறுதியான கல் மண்டபம் இன்று எழுப்பப்பட்டு வருகிறது. இன்னும் 2 மாதம், இந்த தை மாதத்திலே அது குடமுழுக்கு செய்ய இருக்கின்றார்கள். நிறைவு பெறுகின்ற நிலையிலே இருக்கிறது. கூடவே ஞான சபைக்கு அருகாமையிலே எப்படி தர்மசாலை அமைத்திருக்கிறார்களோ வள்ளல் பெருமான், அதுபோலவே சித்தி வளாகத்திலும் நித்திய தர்மசாலை அன்னதானம் செய்கின்ற வகையிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பெயரிலே யோகானந்த சுவாமிகள் அறக்கட்டளை சார்பிலே அங்கே அன்னதானம் மண்டபமும் அங்கே கட்டப்பட்டு வருகின்றது. அந்த நிலையிலே இங்கு நாங்கள் எல்லாம் வடலூருக்கு சென்று ஒரு முறை ஜோதி தரிசனம் செய்துவிட்டு வரும்பொழுது இதுதான் இங்கே வள்ளல் பெருமானுடைய அற்புதமும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய அற்புதமும் நாம் இங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தற்பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக யோகானந்த சுவாமிகள் வாழ்ந்த இடமாகி இந்த சங்கரம்பாளையம் அருட்திரு யோகானந்த சுவாமிகள் அறக்கட்டளை கட்டிடத்திலே நாள்தோறும் மாலை நேரத்திலே வழிபாடு, திருமுறை ஓதுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளிலே அறிஞர் பெருமக்களை வரவழைத்து சொற்பொழிவுகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் இதற்கு பிறகு இங்கே மருத்துவ சேவை செய்யவும் நித்திய அன்னதானம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருமோ இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ என் கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி டிவி தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி உலகம் முழுவதும் பரவி சன்மார்க்க அன்பர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று இந்த யோகானந்தர் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மன்றத்திலே ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவு
ஆன்மீக விளக்கம் அருட்பாவிலிருந்து பல்வேறு கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் இது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மன்றத்திலே ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு மிக நல்ல ஒரு ஆன்மீக செய்திகளை கேட்டு அறிந்து கொள்வதற்கு மிக வாய்ப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எதிர்கால திட்டம் என்று நாங்கள் சிலதை வைத்திருக்கிறோம். எல்லோரும் செய்வதைப் போல அன்னதான திட்டத்தையும் இலவச மருத்துவ முகாம்களையும் உடல் நலம் வேண்டிய யோகாசன பயிற்சி முதலிய செயல்களையும் செய்ய இருக்கின்றபடியினாலே எல்லோரும் இதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். ஆன்மீகத்துறையில் மிகவும் அற்புதமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேலூரிலேயே இங்கு மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்பதனாலே அத்தகைய மன்றத்தை பயன்படுத்தி கொள்ளுகின்ற மக்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக மகிழ்ச்சியாகவும் மிக அமைதியாகவும் பக்தி நெறியோடும் அன்பு நெறியோடும் அருள் நெறியோடும் இங்கே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் ஏங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கே அன்றாடம் நிகழ்வதனாலே இதை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு முன்னேறுகிறார். இப்போது பல்வேறு விதமான கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டிருந்த போதிலும் உடலுக்கு பிணி வந்தால் அதற்கு மருந்து இருக்கிறது, பசி பிணி வந்தால் அதற்கு உணவு இருக்கிறது, பிறவி பிணி என்பதற்கு ஒரு மருந்து வேண்டுமல்லவா? அந்த மருந்து வள்ளல் பெருமான் நமக்காக தருகின்றார். பிறவி பிணிக்கு மருந்து இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் உள்ளது. அதனால் அந்த பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய இரண்டொரு பாடலை பாடி உங்களுக்கு அதை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். நல்ல மருந்து மருந்து நல்ல மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்கின்பொருவாக இருந்த மருந்து நல்ல மருந்து பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என்றும் என்னுள் மதுரை திணிக்கும் மருந்து நல்ல மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து எங்கும் தானே நானாகி தழைக்கும் மருந்து அஞ்சல் என்றாலும் மருந்து சச்சிதானந்தமாகி அமர்ந்த மருந்து நல்ல மருந்து நல்ல மருந்து நல்ல மருந்து மருந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. யோகானந்தர் அறக்கட்டளை சார்பில் இங்கே நடந்து வருகின்ற வள்ளலார் மன்றமும் அதன் நிகழ்ச்சிகளும் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக இங்கே வந்து எங்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் தமிழ் மக்களுக்கு புதிய செய்தியை சொல்லவும் வந்திருக்கின்ற அருட்பெருஞ்சோதி தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு எங்கள் எல்லோருடைய சார்பிலும் நன்றி பாராட்டுதலை செலுத்துகிறோம். 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் கண்ட கனவு முதல் படி நிறைவேறியது.
இந்த அறக்கட்டளையில் வள்ளலாருடைய நிகழ்ச்சிகள் இங்கே இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக ஆன்மீக மேம்பாட்டுக்காக நடந்து வருகின்றது. அது முதல் கனவு, கனவினுடைய முதல் படி. இதை நம்முடைய அருமை பெரியவர் காமாட்சி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரிலும் என்னுடைய அருமை சகோதரர்கள், இசைவாணர்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் ஆன்மீகத்திற்கு திருப்பக்கூடிய அன்பர்கள் ஆனந்தன் ஐயா அவர்களுடைய முழு ஒத்துழைப்புடனும் சவுந்தர் தம்பியினுடைய அடுத்து தமிழகத்தினுடைய வாரியார் என்று பட்டம் சூட்டப்படுகிற அளவுக்கு தம்மை பயிற்றுவித்து கொண்டு எங்களை மகிழ்ச்சியூட்டி வருகிற நெகிழ்ச்சியூட்டி வருகிற தம்பி சவுந்தரன் அவர்களும் இங்கே செய்து வருகிற பணியை இந்த 4 ஆண்டு காலமாக வேலூர் மக்களில் பெரும்பாலோர் அன்போடும் அரவணைத்து வருகிறார்கள் என்பது உண்மையானாலும் என்னுடைய 2வது கனவு அல்லது கனவினுடைய 2வது படி தமிழக மக்கள் இதை அறிவார்களேயானால் இங்கே இவர்கள் பாடுகிற பாடல்களையும் காமாட்சி ஐயா அவர்கள் விளக்கம் தருகிற முறையையும் அறிந்து ஒரு காலகட்டத்தில் என்னுடைய 3வது கனவும் நிறைவேறும். இந்த 2வது கனவு நிறைவேறிவிட்டது. தொலைக்காட்சி மூலம் தமிழக மக்கள் அறிய இருக்கிறார்கள். 3வது கனவு என்னுடைய அருமை பெரியவர் காமாட்சி அவருடைய பேச்சையும் இந்த இசைவாணர்களுடைய அருமையான பாடல்களையும் கேட்டு தமிழக மக்கள் நெகிழ்ச்சி வரப்போகிறார்கள். அது 3வது கனவு. அதை அருட்பெருஞ்சோதி தொலைக்காட்சி அலைவரிசையினர் நிறைவேற்றி தருவார்கள். சொல்லப்போனால் இந்த மூவரும் அடியேன் கண்டதில் தமிழகத்தில் தற்பெருமைக்காகவோ அல்லது என்னுடைய அன்புகள் என்பதற்காக நான் சொல்லிக்கொள்ள விடையவில்லை. இப்பொழுது முதல் படியாக நீங்கள் அவர்களுடைய பேச்சுகளையும் பாடல்களையும் கேட்கிறீர்கள். மறுபடியும் இங்கே நீங்கள் வர இருக்கிறீர்கள் தொலைக்காட்சியினர். இவர்களை படம் பிடித்து காட்டுகிற பொழுது அநேகமாக உங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இனிவரும் காலங்களில் இவர்களுடைய இசைப்பாடலோ பெரியவருடைய அருள்மிக்க சொற்பொழிவோ இல்லாமல் ஒரு நாளும் போகாது என்ற உறுதி எனக்கு இருப்பதனாலே உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி மறுபடியும் நாங்கள் அழைக்கும் பொழுது வந்து சில பல நிகழ்ச்சிகளை செய்வீர்களே. ஆனால் எனது 3வது படியாகிய கனவும் அருட்பெருஞ்சோதியின் ஆண்டவனுடைய அருளாசியினாலே நிறைவேறும். உலகம் முழுவதும் அமைதி நிலவும். வாழ்க வையகம். வள்ளலார் பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நிலையத்தார் மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதிலே முதலாவது செய்தியாக வள்ளல் பெருமான் தர்மசாலையை தோற்றுவிப்பதற்கு முன்பு கருங்குடியிலே வள்ளல் பெருமானுடைய உத்தரவை பெற்று தர்மசாலையை தோற்றுவிக்கிறார்கள். அதற்கு தக்க சான்றாக ஒரு இரவிலே இறைவனார் வந்து வள்ளலாரிடத்திலே தன்னுடைய அருளையே கைப்பொருளாக கொடுத்து நீ மனங்கொண்டபடியே பேரறமேனும் செய்க என்று ஒரு வாக்குறுதியை அளித்து அவருக்கு உற்சாகம் மூட்டுகிறார்கள். அந்த காலத்தில் இருந்த பஞ்சத்தை பசியை போக்குவதற்கு என்ன செய்வது என்று ஏங்கி வள்ளல் பெருமான் முறையிட்டதினாலே அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே மனிதகோலம் தாங்கி கருங்குடி இல்லத்திற்கு வந்து இப்படியே காருண்யமிக்க ஒரு செயலை செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து தன்னுடைய அருளையே கைப்பொருளாக வள்ளலாருக்கு கொடுத்து சென்றார்கள். அதன் பிறகு தர்மசாலையை ஆரம்பிக்கிறார் வள்ளலார். தர்மசாலையை ஆரம்பித்த பிறகு ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு பிணிகளையும் போக்கி உடற்பிணியை போக்கி அதே போல் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பசிப்பிணியையும் போக்கி நிறையவே அந்த பணியை தொடர்ந்து செய்து வர வேண்டியிருந்ததினாலே இந்த கருங்குடி இல்லத்தை இந்த வடலூர் தர்மசாலைக்கு தன்னுடைய இருப்பிடமாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த தர்மசாலையே வள்ளல் பெருமானுடைய தவசாலையாகவும் மாறியது. நாளுக்கு நாள் எங்கெங்கு இருந்தாலும் கூட்டங்கள் நிறைய வந்து வள்ளல் பெருமான் உடற்பிணியையும் போக்கி உயிர்ப்பிணியாகி இந்த பசிப்பிணிக்கு உணவும் இடுகிறார் என்றதை கேள்விப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பசிப்பிணியை போக்கிக் கொண்டார்கள், உடற்பிணியாக போக்கிக் கொண்டார்கள். நாளுக்கு நாள் இங்கே கூட்டம் அதிகமாகியதினாலே தான் செய்ய வேண்டிய செயல்களை, அதாவது ஞானத்தை மற்ற எல்லா செயல்களையும் செய்ய முடியாதபடிக்கு நாளுக்கு நாள் கூட்டம் பெருகியதினாலே
தர்மசாலையை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பை கல்பட்டு ராமலிங்க மூர்த்தி என்ற கல்பட்டு சாமி இடத்திலே ஒப்படைத்து விட்டு உதவியாக பலரை நியமித்து விட்டு தன்னுடைய செயல்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வள்ளல் பெருமான் பக்கத்தில் இருந்த மேட்டுக்குப்பம் என்ற அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அந்த மேட்டுக்குப்பத்திலே சித்தி வளாகம் என்ற ஒரு ஓலை குடிசையை அங்கே ஏற்கனவே வைணவ சமயத்தார்கள் வந்து அங்கே தங்கி இருந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வராமல் போன பிறகு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வள்ளல் பெருமான் அங்கே வருகிற செய்தியை அறிந்து அதை அவர்களுக்கு சீர்திருத்தி கொடுத்தார்கள். அதை வள்ளல் பெருமான் அவர்கள் சித்தி வளாக திருமாளிகை என்று பெயரிட்டு அதிலே தங்கினார்கள். சித்தி வளராகம் என்றதை நாம் சுருக்கி சொல்லலாம். சித்தி வளாகத்திலே வள்ளல் பெருமான் 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உறங்குவதும் 4-5 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு அவலம் மட்டும் சாதம் உண்ணுவதுமாக ஒரு நல்ல யோக நிலையிலே அருள் பெற்ற நிலையிலே வாழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது அதற்கு முன்னாடி கருங்குழியிலே வாழ்ந்த காலத்திலே தன்னை நாடி வரக்கூடிய அந்த வியாதியஸ்தர்களுக்கு சில மூலிகைகளை கொண்டும் வீரம் சூரம் பூரம் என்று சொல்லக்கூடிய நாட்டு மருந்து சரக்குகளை கொண்டும் புடம் போட்டு சில மாத்திரைகளை தயார் செய்து மருந்து கொடுத்தார்கள். அது ஒரு காலகட்டம். தர்மசாலைக்கு வந்த பிறகு அருள் கொஞ்சம் ஏற்றம் பெற்றதினாலே அதற்கு பதிலாக இறைவனை நினைத்து அருப்பெருஞ்சி ஆண்டவனிடத்தில் வேண்டி விபூதி கொடுத்து நூற்றுக்கணக்கான வியாதிகளை எல்லாம் தீர்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தவத்தின் மகிமையினாலே அந்த காரியத்தை சிறப்பாக செய்து வந்தார்கள். அதன் பிறகு மேட்டுக்குப்பம் வந்த பிறகு பெருமானாருடைய உடம்பு வந்து ஒளி உடம்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்றுக்கொண்டே உயர்ந்த நிலைக்கு வந்தது. அந்த காலகட்டத்திலே பெருமானார் யாரையாவது ஏறிட்டு பார்த்தாலே அந்த நோய் குணமாகிவிடக்கூடிய ஒரு பெரிய மகோன்னதமான உன்னத நிலைக்கு அருள் வல்லவத்தை இறைவன் கொடுத்தார்கள். அதை சொல்லும்போது அகவலிலே கதிர் நலம் எண்ணீரு கண்களில் கொடுத்தேன் அதிசய மியற்றேனும் அருட்பெருஞ்சோதி. கதிர் நலம் என்று சொல்லக்கூடிய அருள் ஒளியை தன் கண்களில் கொடுத்து வியாதிகளை எல்லாம் போக்கக்கூடிய அது அற்புதமான வல்லவத்தை இறைவன் அவருக்கு கொடுத்ததினாலே சாமிகள் வெளியேறி வரும்போது நோயாளிகள் இருபக்கமும் நிற்பார்களாம். அப்படி சாமி பார்த்து கொண்டே போனாலே அந்த நோய்கள் எல்லாம் வந்து உடனடியாக விலகி போகும். அந்த நிலையிலே வள்ளல் பெருமானுடைய கண் ஒளியினாலே எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி சீரும் சிறப்பும் பெற்று மகோன்னதமான நிலையிலே வள்ளல் பெருமான் தன்னுடைய உடம்பை மறைத்து கொள்ளும் கலையை அந்த சித்தி வளாகத்திலே 1874 4 ஆண்டுகள் அங்கே பயிற்சி செய்தார்கள். அது எப்படி என்றால், இந்த சாகா கலை என்பது ஏதாவது ஒன்றிலே சென்று கலந்து ஒளிந்து மறந்து விடுவதில்லை. வானிலே கலப்பதில்லை, காற்றிலே கலப்பதில்லை, மற்ற எதிலும் கலந்து கொள்ளாதபடிக்கு தன்னுடைய உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து கொண்டு வாழக்கூடிய கலை சாகா கல்வி, சாகா கலை. கொஞ்ச காலத்துக்கு முன்பு ஒரு பெரிய போர்க்கப்பலை கூட இது மாயமில்லை, மந்திரமில்லை, அதை சுற்றி உள்ள ஒளியை மறைத்து விட்டால் அந்த போர்க்கப்பல் கண்களுக்கு தெரியாது என்று ஒரு விஞ்ஞான முறையை பத்திரிகையில் எழுதினார்கள். அதை போன்று ஒவ்வொரு பொருளிலும் ஒரு ஒளி அந்த பொருளை சுற்றி இருக்கிறது என்றும் அந்த ஒளியை மறைத்து விட்டால் அந்த பொருள் அங்கேயே இருக்கும், ஆனால் நம் கண்களுக்கு தெரியாது என்பது விஞ்ஞான முறை. வள்ளல் பெருமான் சொல்லும்போது என்னுடைய சுத்த சன்மார்க்கமானது அறிவியலை அடிப்படையாக கொண்டது என்று அடிக்கடி சொல்லுவார்கள். ஆகவே வெறும் மூடத்தனத்தையும் மூட பக்தியை மட்டும் கொண்டதல்ல வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்கம். அது அறிவியலை அடிப்படையாக கொண்டது. அந்த அறிவியலின் அடிப்படையிலே வள்ளல் பெருமான் வந்து சுத்த சன்மார்க்கத்தை தான் வாழ்ந்து வந்தார்கள். நம்மையும் வாழும்படிக்காக நித்திய கர்ம விதிகளை ஏற்படுத்தி நம்ம இதில் ஈடுபடுத்தி நல்ல விதமாக வாழ வேண்டும் என்றே அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அதை ஒருவருமே சரிவர கடைபிடித்து வள்ளல் பெருமானை போன்ற நித்திய தேகம் பெற வேண்டும் என்ற ஒரு பேராசை இல்லாமையினாலே ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக சன்மார்க்கத்தை பேசுகிறோமே ஒழிய வள்ளல் பெற்ற சுத்த சன்மார்க்க நிலையை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்ற ஒரு தீவிர முயற்சியின்மையின் காரணமாக இன்றைக்கு நாம் அனைவருமே வள்ளல் காலத்துக்கு பிறகு ஒருவருமே பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம் என்றால் அதற்கு நாமே காரணம். அந்த நித்திய கர்ம விதியை நாம் அனுசரிக்காதது ஒரு காரணம். சமய மதங்களிலிருந்து விடுபடாதது ஒரு காரணம். சைவ சித்தாந்தங்களிலும் ஜாதிகளிலும் சமயங்களிலும் கொஞ்சம் கூட நாம் மாறுபாடு அடையாதபடிக்கு அதிலே ஊறிக்கொண்டிருக்கிறோம்.
அந்த ஜாதிக்குள்ளே தான் பெண் எடுத்து பொன் கொடுக்கிறோமே ஒழிய சன்மார்க்கம் பேசுகின்ற மக்கள் அடுத்த ஜாதியிலே பெண் எடுப்பதில்லை. பேசுவதெல்லாம் சன்மார்க்கம், ஆனால் செய்கையிலே ஒன்றும் செய்வதில்லை. இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே இந்த சன்மார்க்கத்தை நாம் சரியாக கடைபிடிக்காததினாலே, அந்த சன்மார்க்க நெறிமுறைப்படி வாழாததினாலே நம்மில் ஒருவரும் இறைவாமையை இதுவரையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆகையினாலே வள்ளலார் பெற்றுக்கொண்ட இறைவாமையை நாம் பெற வேண்டுமென்றால் சாதி, மதம், சமயம் இவைகளை அடியோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் உடம்பிலே இருந்து உள்ளத்திலே இருந்து சுத்தமாக அறவே நீக்க வேண்டும். அதை நாம் செய்ய தயாரானால் உடனே அந்த இடத்திலே அருள் புகுந்து கொள்ளும். அலங்கரிக்கின்றோமோர் திருச்சபை அதிலே அருமந்தரு ஜோதி கண்டு அடிச்சிறியோமை இரம்பெறும் இரவாத வாழ்வை திடவே வாழ்த்துகின்றோம் முன்னை வணங்குகின்றோம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்களே, அதன் கருத்து என்ன? இந்த உள்ளத்திலே, நமக்குள்ள உள்ளத்திலே நிறைய பொறாமை இருக்கிறது. இயலாமை, முயலாமை, பொறாமை, தீண்டாமை, கல்லாமை, இப்படிப்பட்ட நிறைய ஆமைகளை உள்ளே வைத்து அடைத்து கொண்டிருப்பதனாலே இந்த நல்ல சங்கதியாகிய வள்ளல் பெருமான் சொன்ன சுத்த கருத்துக்கள் உள்ளத்திலே புகை இடமில்லாமல் இவைகளெல்லாம் இடத்தை அடைத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் இந்த மனமாகிய குளத்திலே இருக்கிறது. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து விட்டுவிட்டால் தானே அதன் பிறகு அந்த குளம் சுத்தமாகி அப்பளுக்கு இல்லாத பிடிக்க ஆன பிறகு தானே அருள் உதயமாகும். இருள் போனால் தானே அருள் வரும். ஆகவே அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அமர்ந்தரு ஜோதி கொண்டு அடிச்சிறி ஏமை இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னை வணங்குகின்றோம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நம் உள்ளத்திலே உள்ள இப்படிப்பட்ட சங்கதிகள் எல்லாம் உண்மையாகவே தூக்கி எரிந்துவிட்டால் அருள் உதயமாகும், இருள் விலகும். நாம வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்ட அந்த இரவா நிலையை பெறலாம். வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆசியினாலே அருள் ஞானம் பெற்று முழுதும் உணர்ந்ததினாலே அனைத்து துறைகளிலும் வல்லமை பெற்றிருந்தார்கள். அருட்பாவை அருளியதினாலே வள்ளல் ஒரு அருட்கவிஞராக திகழ்கிறார்கள். மனமுறை என்ற வாசகத்தை சொன்னதினாலே வள்ளலார் நூலாசிரியராக கொள்ளலாம். இப்படி பலவிதமான தன்மைகளை வள்ளல் பெருமான் தன்னகத்தையே கொண்டிருந்தார்கள். சுருக்கமாக சொன்னால் வள்ளலார் ஒரு நூலாசிரியர், வள்ளலார் ஒரு உரையாசிரியர், வள்ளலார் பதிப்பாசிரியர், வள்ளலார் போதகாசிரியர், வள்ளலார் ஞானாசிரியர், வள்ளலார் சுத்த வைத்தியர், வள்ளலார் சீர்திருத்தவாதி, வள்ளலார் அருட்கவிஞர், வள்ளலார் அருள் ஞானி, இறுதியாக வள்ளலார் மரணம் வென்ற பெரிய மகான். ஆகையினாலே வள்ளலாருக்கு மிஞ்சிய ஞானி இல்லை, வடலூருக்கு மிஞ்சிய ஸ்தலம் இல்லை, அகவலில் இல்லாத ஒரு தகவலும் எதிலும் இல்லை. ஆக இந்த மூன்றையுமே நம்முடைய சொத்து. வடலூரில் வள்ளலார் சன்மார்க்க போதினி பாடசாலை நடத்தினார்கள். அதிலே ஆரியம், ஆங்கிலம், தமிழ் என்று 3 மொழிகளை முதலாக கற்றுக் கொடுத்து நடத்தியவர் வள்ளல் பெருமானே. இந்த பெருநெறிகளை எல்லாம் தமிழக மக்கள் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு வாழாததினாலே இதுகாலம் வரை ஆன பிறகும் கூட இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து ஒருவரும் முற்றாக விலகிவிடவில்லை. சன்மார்க்கர்களும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. வள்ளல் பெருமான் வந்த பிறகு இந்த சங்கத்தை தோற்றுவித்தார், சாலை தோற்றுவித்தார், சத்திய தர்மசாலையை தோற்றுவித்தார், சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெற்றுக்கொண்டார். அழியா உடம்பென்று சொல்லக்கூடிய மரணம் என்ற மகானாக வள்ளல் பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திரகன் என நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்து. ஏனென்றால் அவர் சொன்ன சுத்த சன்மார்க்கத்தை நம்மால் நடத்த முடியாத என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டதினாலே நானே சன்மார்க்கத்தை நடத்துகிறேன், மக்களே என்னை கடைபிடித்து நீங்கள் பின்னால் வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு உலகத் தலைவர்கள் மத்தியிலே அவர் மனதிலே புகுந்து இந்த உலகத்திலே போரும் பூசலும் ஏற்பட்டு 3வது உலக மகா யுத்தம் வராதபடிக்கு உலகத் தலைவர்கள் மனத்திலே இருந்து திருத்துகிறார்கள். அழிக்க வேண்டிய ரசாயன ஆயுதங்கள் எல்லாம் அழிக்கும்படி செய்தார்கள். இந்த போர் பூசல் வராதபடிக்கு மக்களுக்கு சாந்தத்தை உண்டாக்குவதற்கு உலகத் தலைவர்களால் மட்டும்தான் முடியும். ஆகையினாலே அவர் மனத்திலே புகுந்து ஐநா சபையிலே உள்ள அத்தனை பேர் மனத்திலும் இருந்து 3வது உலகப் போர் நடைபெறாத வண்ணம் வள்ளல் பெருமான் பாதுகாத்து உலக மக்களை வாழ்ந்து கொண்டு வரும்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் செய்யும் வேலை இந்த நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வள்ளல் பெருமான் சுத்த திரேகம், பிரணவ திரேகம், ஞான திரேகம் என்ற முத்தேக சித்தியை பெற்றார்கள். அதனுடைய பயன் என்னவென்றால், காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே,
கூற்றாலே, யமனாலே, பிணியாலே, நோய்களினாலே, கொலை கருவிகளினாலே, கோளாலே, அதாவது கிரகங்களினாலே, பிறை ஏற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே, மற்ற எந்த கருவியாகட்டும், அணுகுண்டாகட்டும், ரசாயன எதனாலுமே எத்தாலும் அழியாத உடம்பெனக்கு வேண்டும் என்றேன் விரைந்து அளித்தான். இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஏனென்றால் அதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் என்னை போல பெற்றுக்கொள்ளலாம். பள்ளிக்கூடத்துக்கு போனால்தானே பாடம் படிக்க முடியும், தியானம் செய்தால்தானே ஒளியை பார்க்க முடியும். அந்த இடத்துக்கே போகாதபடிக்கு இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்று சந்தேகித்து உணர வேண்டாம். ஆறாலும் அறிந்து கொள்ளற்கு அறிய பெறும் பொருளே, அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, காராலும் கனலாலும் காற்றாலும் ககன கலையாலும் கதிராலும் கடலாலும் கடல் சூழ் பாராலும் படையாலும் பிறவாலும் தடுக்க படுதலில்லா தனிவடிவம் எனக்களித்த பதியை சீராலும் குணத்தாலும் சிறந்தவர்கள் ஞான சித்திபுரத்து அமுதே என் நித்திரை தீர்ந்ததுவே என்று சொல்லும்போது இந்த நித்திரை என்பது மரணம் என்ற மகா நித்திரை. அந்த மரணம் என்ற மகா நித்திரையை தீர்த்து அதை விலக்கி மரணமற்ற மகானாக வள்ளலார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முடிந்த முடிவான முடிவு. அந்த முடிந்த முடிவான முடிவை முழுமையாக பெற்று அருள்ஞானமுற்று வள்ளல் பெருமாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அதை கடைபிடித்து உண்மையாக நாம் அந்த நித்திய பெரு ஒழுக்கங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நாமும் சத்தியமாக சுத்த சன்மார்க்கியாக மாறி மரணமற்ற வள்ளல் பெருமான் அவர்கள் சத்திய தர்மசாலையிலே கூட்டம் அதிகமான காரணத்தினாலே தனித்திருந்து பயிற்சிகள் மேற்கொள்வதற்காக வேண்டி மேட்டுக்குப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமத்திற்கு எழுந்தருள்கிறார்கள். இந்த மேட்டுக்குப்பம் என்பது வடலூரிலிருந்து 3 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஓலக்குடிசையை சரி செய்து ஊர் மக்கள் வள்ளல் பெருமானுக்கு கொடுக்கிறார்கள். அங்கே இருந்து கொண்டு வள்ளல் பெருமான் தான் இறைவனிடத்திலே கற்றுக்கொண்ட அந்த சாகா கல்வி பயிற்சியை அங்கே செய்கிறார்கள். இதுவரைக்கும் உலக ஞானிகளுக்கு கடவுள் வந்து இந்த சாகா கல்வியை யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதை வள்ளல் பெருமானுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்ததாக வள்ளல் பெருமான் சாகா கல்வியை எனக்கு பயிற்சி தந்த தெய்வமே என்று மெய்யருள் வியப்பு என்ற ஒரு 100 பாடல் கொண்ட ஒரு பாடல் தொகுதியை பாடியிருக்கிறார்கள். அதிலே சொல்லுகிறார்கள், எனக்கு சாகா கல்வியை கற்றுக் கொடுத்தது எல்லாம் வல்ல இறைவனே என்று. அதே போல இந்த அண்டத்திலே உள்ள பரப்பை எல்லாம் அறிய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் ஆசைப்படுகிறார். அது என்ன செய்யலாம் என்று யோசிக்கும்போது இறைவன் வந்து அறிவை தூண்டிவிட்டு அறிய செய்தாராம். அண்ட பரப்பை அறிய ஆசைப்பட்ட தருணத்து இறைவன் வந்து அறிவை தூண்டி எனக்கு அறிவித்தார் என்று ஒரு வாசகத்தை சொல்லுகிறார்கள். ஒரு அறையிலே ஒரு சின்ன விளக்கு இருக்கிறது. அங்கே உள்ள பொருள்களெல்லாம் மங்கலாக தெரிகிறது. இப்பொழுது என்ன செய்வோம், அந்த விளக்கை கொஞ்சம் தூண்டி விட்டோமையானால் இந்த அறையிலே உள்ள எல்லா பொருளும் கண்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல வள்ளல் பெருமான் இந்த பூமியிலே இருந்து கொண்டு அண்டத்தை பார்க்கிறார்கள். இறைவன் வள்ளல் பெருமானுடைய அறிவிலே குடியிருந்து அதை கொஞ்சம் தூண்டி விட்டது போல உண்மையான மெஞ்ஞானத்தை அங்கே அருளுகிறார்கள். ஆகவே இருந்த இடத்திலிருந்து அண்டத்திலே உள்ள அந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதே போல பிண்டத்திலே உள்ள அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம் என்று சொல்லுவார்கள். இந்த பிண்ட திரேகத்தில் உள்ள ரகசியத்தையும் பெருமான் தெரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த பிண்டம் தன்னையும் பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையே என்று ஒரு வாசகத்தை சொல்லுகிறார்கள். அண்ட பரப்பை என்னை முன்னாடி அறிவை தூண்டி அறிய வைத்தாய். அதன் பிறகு இந்த பிண்ட தேகம் எப்படி உற்பத்தியானது, அந்த உயிர் எங்கே வந்து நிலைத்தது, இந்த அங்கமதில் முதலாய் உதித்த பொருள் எங்கே, அப்புறமும் ஆறுயிர் நின்று நிலைத்த தலம் எங்கே என்பதை போல இந்த தாயின் கருப்பையிலே இந்த திரேகம் தோன்றுவதற்கு உடம்பு தோன்றுவதற்கு முன்பாக உயிர் வந்து உள்ளே உட்கார்ந்து விடுகிறது. அதன் பிறகு உடல் உறுப்புகள் தோன்றுகிறது. அப்படி தோன்றிய உறுப்புகளிலே எது முதலாக தோன்றியது என்ற ரகசியத்தையும் இறைவனத்திலே உள்ள அத்தனையும் அறிந்து கொண்ட பெருமானாருக்கு அந்த ஆதி இறைவனே அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்த தாயின் கருப்பையிலே அந்த பிண்டமானது தாயின் சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய அந்த சுரோனிதத்திலும் தந்தையின் சுக்கிரம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரத்திலும் கடவுளினி என்ற ஆண் பெண் சக்தியாக இரண்டும் ஒரே நேரத்திலே கலந்து ஒரு தாயின் கருவறையிலே அந்த தெய்வ பூமியிலே ஒரு குழந்தை உற்பத்தியாகிறது. அப்படி உற்பத்தியான குழந்தை எப்படி உயிர் வருகிறது, அப்படி யாரும் கேட்காமலே உயிர் உள்ளே நுழைகிறது. அந்த உயிர் எப்படி உள்ளே நுழைந்ததோ அதே போல எவரும் அறியாமலே போய்விடுகிறது. இதன் ரகசியம் என்ன?
அண்டன் தன்னையே அறிந்த பிறகு இந்த பிண்டன் தன்னையே பெருமானுக்கு அறிவித்தவர் இறைவன். இந்த சாகா கல்வியை எனக்கு கற்றுக் கொடுத்தது இறைவன் என்று சொல்லி இந்த சாகா கல்வியை பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி தான் பழகி கொள்வதற்காக வேண்டிய சித்தி வளாகத்திலே பெருமான் 4 ஆண்டுகள் காலமாக அதே வேலையாக இருக்கிறார். அதே உள்ளே 10-15 தினங்கள் இருப்பது போல் இருப்பார். ஆனால் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே இருப்பதாக நினைத்து கொண்டிருந்த பெருமானார் வெளியே எங்கோ வெளியில் இருந்து கரும்பு தோட்டர்கள் மக்கள் பேசிக்கொள்வார்கள். வெளியே போனதை யாருமே பார்க்கலையே, எப்படி சாமி உள்ளே இருந்து வந்தார் அல்லது வெளியே போனார் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். இப்பொழுதுதான் பார்த்தேன் உள்ளே எழுதி கொண்டிருக்கிறார் என்று ஒரு அன்பர் சொல்லுவார். எட்டி பார்க்கும்போது உள்ளே ஆள் இருக்க மாட்டார். சாமி எப்பவே வெளியே போயிட்டார்னு சொல்லுவாங்க. மறுபடியும் எட்டி பார்த்தார் உள்ளே உட்கார்ந்திருப்பார். இப்படி தன் உடம்பை மறைத்து கொள்ளும் கலையை வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்திலே கற்றுக்கொண்டிருந்த காலம், அந்த பயிற்சி செய்து கொண்டிருந்த காலம் அந்த சித்தி வளாக 4 ஆண்டுகள் வாழ்க்கை. ஏனென்றால் அவருடைய உடம்பு எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றது என்பதையெல்லாம் தோலெல்லாம் குலைந்திட என்று சொல்லக்கூடிய அந்த இதிலிருந்து வள்ளல் பெருமான் தான் பெற்ற அந்த உடல் மாற்றத்தை பற்றி சொல்லுகிறார்கள். தோலெல்லாம் குலைந்திட சூழ்நரம் வனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு கியலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட சின்ன சின்ன தசை, பெரிய தசை, கல் தசை என்று சொல்லக்கூடிய இந்த நாடி நரம்புகள் எல்லாம் அன்பினாலே அருணினாலே அப்படி வெந்து அதாவது சுத்த உஷ்ணத்தினாலே அப்படி குலைந்து தோலெல்லாம் குலைந்திட சூழ்நரம் வனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு கியலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய் உறத் தளர்ந்திட இரத்த மனைந்துமுள் சுக்கிடம் இறுகிட உரத்திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் உயர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உள்நகை தோன்றிட ரோமம் பொடித்திட கண்ணீர் நீர் பெருகி கால்வழிந்தோடிட வாய்துடி தளரிட வளர்செவி துணைகளில் கூயிடை பொறியெல்லாம் கும்மென கொட்டிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்பார்வு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சொலவிட மனங்கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம் பெறும் சித்தம் இயைந்து கழித்திட ஆங்காரம் ஆங்காங்கே அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுறும் ஆன்மதர் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமொருங்கு அழிந்திட. தத்துவம் என்பது காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய உடல் தத்துவங்கள் எல்லாம் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு அழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட உலகெல்லாம் விடயம் உளவெல்லாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசை மேல் பொங்கிட என்னுள்ள துவங்கிய என் தனி அன்பே. இந்த அன்புதான் பெருமானுடைய உள்ளத்திலே நிறைந்த அன்பானது அவருடைய உள்ளத்திலே அருளை விளைவித்தது. அந்த அருள் உடலெல்லாம் பரவி அந்த அருள் திரேகம் மாறி ஒளி திரேகமாக உடம்பு மாறியது. ஒளி திரேகம் பெற்ற வள்ளல் பெருமானுக்கு அந்த உடம்புக்கு கத்தியாலே வெடிகுண்டாலே எதனாலுமே அழிவில்லை. அப்படி அழியாத உடம்பை பெற்று வள்ளல் பெருமான் இந்த அவனி முற்றும் வந்து சுற்றி அலைந்து எல்லோருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் வேண்டுமென்றால் 1874 சித்தி வளாகத்திலே சித்தி பெற்ற வள்ளல் பெருமான் ரஷ்யாவிலே மேடம் பிளவட்ஸ்கி என்ற ஒரு அரச குலத்து பெண்மணிக்கு காட்சி தருகிறார். அதே போல் அமெரிக்கா சென்று அமெரிக்காவிலே கர்னல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில படை தளபதிக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த இருவருக்குமே காட்சி கொடுத்த பிறகு இருவரும் கலந்து பேசி பிரம்மஞான சங்கத்தை 1875 தோற்றுவிக்கிறார்கள். அங்கே இருந்து சங்கத்தை பிறகு பம்பாய்க்கு மாற்றுகிறார்கள். இப்படி முக்காடு அடிக்கடி காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஞானி யார் என்று கேட்டு அலையும் போது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டுக்கு போனால் அவர் சந்திக்கலாம் என்று. அவர் அறிவுரைப்படி பம்பாய் வந்து கல்கத்தா வந்து பல பாடுபட்டு சென்னையிலே வந்து எல்லோரும் விசாரித்த பிறகு சொல்லுகிறார்கள், தொழுவூர் வேலாயுத முதலியார் அவருடைய சீடர். அவர் இப்பொழுது பிரம்மஞான அவர் இப்பொழுது வந்து அந்த அது ஒரு கல்லூரியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் நிலை தமிழாசிரியராக இருக்கிறார். அவரை சந்தித்து கேட்டால் விவரம் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அது அவரை சந்தித்து இவர்கள் கேட்கும்போது அவர் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கிறார்கள். இந்த மாதிரி முக்காடு போட்டு கொண்டிருந்தவர் யார் என்று கேட்கும்போது நீங்கள் சொன்ன அடையாளத்தை எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய குருநாதர் ராமலிங்க சுவாமி தான் முக்காடு போட்டு கொண்டிருந்தார்கள்.
இதே போல வடக்கிலே இருந்து மகாத்மாக்கள் வருவார்கள். வந்து நான் இப்பொழுது உங்களுக்கு வீணில் சொல்வதை அவர்கள் தொகுத்து எடுத்து கொடுக்கும்போது அதை நீங்கள் நம்பிக்கொண்டு செயல்படுவீர்கள், உங்களுக்கு அளவற்ற நன்மை ஏற்படும் என்று எங்கள் சாமி சொன்னார்கள் என்று சொன்னதை சொல்லி அவர்களுக்கு எங்களுடைய குருநாதர் தான் ராமலிங்க பெருமான் என்று அவருக்கு விளக்கமாக எடுத்து சொல்லும்போது அதை நம்பிக்கொள்கிறார்கள். அதுக்கு பேர் பிரம்மஞான சங்கம் என்ற சங்கத்தை அங்கே கல்கத்தா பம்பாயிலிருந்து சென்னைக்கு அடையாறிலே மாற்றுகிறார்கள். இன்றைக்கு அந்த சங்கம் 126 மைல் சுற்றளவிலே மிகப்பெரிய கட்டிடங்களாக இன்றைக்கு உலகத்துக்கு தலைமை ஸ்தானமாக இருந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரம்மஞான சங்கம் தோற்றுவிப்பதற்கு ஆதி மூல காரண கர்த்தாவாக வள்ளல் பெருமான் இருந்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் சரித்திர சான்றுகள். இதுக்கு மேடம் பிளவட்ஸ்கி அம்மையும் கர்னல் ஆல்காட்டும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். தொழுவூர் வேலாயுத முதலாருடைய குருநாதரே அந்த ராமலிங்க சுவாமிகளே எங்கள் வழிகாட்டியாக இருந்து சங்கத்தை அமைத்த முக்கியமான ஞானிகளில் அவரும் ஒருவர் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது என்று சொல்லி அதை நிறைவு செய்கிறார்கள். இப்படி வள்ளல் பெருமான் மறைந்த 1874க்கு பிறகு உலகமெல்லாம் சுற்றி அடைந்து பக்குவ ஆன்மாக்களுக்கு ஆன்ம ஞானத்தை போதித்து அறிவுத் தெளிவை ஏற்படுத்தி அன்றைக்கும் இன்றைக்கும் இந்த அருள் ஆட்சியை உலகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த யுகமானது ஞான சித்தர் காலம். அந்த ஞான சித்தர் காலம் இன்னும் அளவிறந்த நெடுங்காலம் நடந்து கொண்டிருக்கும். ஜாதி சமயங்கள் போக்குவரத்து இதெல்லாம் இந்த காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவுற்று மாறுபடும். அப்பொழுது உலகமெல்லாம் அன்பு கருணை முக்கியமான ஈடுபட்டு மக்கள் போரும் பூசலமின்றி ஒரு நியாயமான ஒரு ஞான வாழ்க்கையை மேற்கொண்டு மக்கள் வாழ்வார்கள். அந்த காலமே சுத்த சன்மார்க்க காலம். அந்த சுத்த சன்மார்க்க காலத்தை உண்டாக்குவதற்காக வள்ளல் பெருமான் இப்பொழுது உலகமெல்லாம் சென்று எல்லோரையும் உள்ளத்திலே புகுந்து திருத்தி வருகிறார்கள். இன்றைக்கு வள்ளல் பெருமான் செய்யக்கூடிய வேலை அதுதான். அதை பற்றிய பாடல்தான் இது. உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன், நம்பெருமான் தானே எனக்கு தனித்து என்ற பாடல் இதை விளக்குகிறது. ஆக சுத்த சன்மார்க்க நிலைப்பாடு உலகத்திலே பிறந்த மனிதர்கள் சாகாத கல்வியை கற்று எப்பொழுதுமே சாகா நிலையை பெறலாம் என்பது சுத்த சன்மார்க்கத்தினுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை எல்லா மக்களும் அடைவதற்கு இந்த சன்மார்க்கத்தை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. ஆகவே புலால் மறுத்த புனிதர்களாக ஆகி நாம் எல்லோரும் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி மரணமற்ற பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு நாம் செய்யும் கடமையாக கருதி ஜாதி மதங்களிலிருந்து விடுபட்டு புலால் உண்ணாத புனிதர்களாகி இந்த சுத்த தமிழகத்திலே எல்லோரும் வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் விரும்பிய அந்த மெஞ்ஞான அருள் வாழ்க்கை இது தொடங்கி நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.